அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. நம்ம இந்திய அரசியலமைப்புல ஏற்கனவே முதல் டாபிக்கா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு உருவான கதை பத்தி பார்த்தோம். யார் யார் ஃபர்ஸ்ட் தங்களோட கோரிக்கைகளை வச்சாங்க, எப்படி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்பினுடைய சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 17 சிறப்பியல்புகள் சொல்றாங்க. அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் சிறப்பியல்பா லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது எழுதப்பட்ட நீண்ட அரசியல் அமைப்பு. The Constitution of India is the lengthiest of all the written constitution of the world. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா உலக அளவுலயே ரொம்ப பெரியது மற்றும் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு யாரோடது அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட அரசியல் அமைப்பு தான், அதாவது இந்திய அரசியல் அமைப்பை தான் சொல்றாங்க. அப்ப இந்த எழுதக்கூடிய அமைப்பை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா அமெரிக்கர்களோட அரசியல் அமைப்பு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு. அடுத்தது நம்மளோட அரசியல் அமைப்பு நீண்டதா இருக்கிறதுக்கு ஒரு 4 ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ், புவியியல் காரணி. ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், வரலாற்று பின்னணி. சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் போத் த சென்டர் அண்ட் த ஸ்டேட். டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லுமினரிஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்மளோட இந்தியால பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட கலாச்சாரங்களோடு இருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரே ஒரு அரசியல் அமைப்பு, அதான் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் போத் சென்டர் அண்ட் த ஸ்டேட். இதனாலையும் அது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பெரியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது வரலாற்று பின்னணி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல சொல்லப்பட்ட பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அப்படியே கொண்டு நம்மளோட அரசியல் அமைப்புல வச்சிருக்காங்க. அப்போ அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லுமினரிஸ். லீகல் லுமினரிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அரசியல் அமைப்பு குழு மேல ஒரு கருத்தாக்கம் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வக்கீல்களும் அரசியல்வாதிகளும் தான் அதுல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நிறைய பேர் அவங்க இருந்தனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நம்மளோட அரசியலமைப்பு ரொம்ப பெரியதா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து இன்னும் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட அரசியல் அமைப்பு நாட் ஒன்லி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், அடிப்படை பிரின்சிபல்ஸ் மட்டும் இல்ல, என்ன கொடுத்திருக்காங்கன்னா டீடைல்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வகிக்க கூடியது எப்படி அப்படிங்கறதையும் டீடைலா கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவதா பார்த்தோம்னா drawn from various sources, அதாவது நம்மளுடைய அரசியல் அமைப்பு பலதரப்பட்ட மூலங்களில் இருந்து எடுக்கப்பட்டது. ஆமா, நம்மளோட அரசியல் அமைப்பு பலதரப்பட்ட மூலங்கள்ல இருந்துதான் எடுத்திருக்காங்க. borrowed from the constitution of various other countries. நமக்கு தெரியும் நம்மளோட அரசியல் அமைப்பு கிட்டத்தட்ட 60 நாடுகளோட சட்டங்களை பரிசீலனை செய்து உருவாக்கப்பட்டது. இதுதான் அம்பேத்கர் என்ன சொல்வார் அப்படின்னா ransaking of the all known constitution, அதாவது நமக்கு தெரிந்த பல நாடுகளினுடைய அரசியல் அமைப்பின் தாக்கம் எதுல இருக்கும் அப்படின்னா நம்மளோட இந்திய அரசியல் அமைப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அதாவது பல மூலங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்ப அதுல ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன பாக்குறோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பாக்குறோம். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது ஆபீஸ் ஆஃப் த கவர்னர், மூணாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிவிஷன் ஆஃப் பவர். Most of the administrative details are drawn from this act. என்னென்னலாம் எடுத்திருக்காங்க, கூட்டாட்சி தன்மை எப்படி இருக்கணும், கவர்னர் சென்ட்ரல்ல இருந்து எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணணும், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், டிவிஷன் ஆஃப் பவர், பவரை எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். இது எல்லாமே எங்க இருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அரசியலமைப்புல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் எல்லாமே மேக்சிமம் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளோட அரசியலமைப்பை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு பிலாசபிக்கல் பார்ட், இன்னொன்னு பொலிட்டிக்கல் பார்ட். இப்ப பிலாசபிக்கல் பார்ட் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் அண்ட் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். அப்ப பிலாசபிக்கல் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளும். இது ரெண்டையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிலாசபிக்கல் பார்ட்னு சொல்றாங்க. அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட். பொலிட்டிக்கல் பார்ட் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா பிரிட்டிஷ், அதாவது யூகேல இருந்துட்டு எடுத்திருக்காங்க. என்னென்னலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேபினட் ஆஃப் கவர்மெண்ட்டும் ரிலேஷன் பிட்வீன் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர், அதாவது எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா
நடைமுறைப்படுத்துறவங்க. லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது சட்டம் இயற்றுறாங்க. இப்ப பாராளுமன்றம் சட்டம் இயற்றுது, அதை எப்படி அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க, இது இரண்டுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லக்கூடியது. அப்ப இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதாவது யூகேல இருந்து எடுத்திருக்காங்க. அங்க மட்டும் தானா அப்படின்னா இல்ல, வேற எங்க இருந்து எல்லாம் எடுத்திருக்காங்கன்னா கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ஜப்பான் இது போன்ற பலதரப்பட்ட நாடுகள்ல இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து மூணாவதா என்னன்னு பார்த்தோம்னா பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் பிளெக்சிபிலிட்டி. அதாவது நம்மளோட அரசியலமைப்பு எப்படி இருக்கு, நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டதாக இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிடிட்டி, நெகிழா தன்மை கொண்டதா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் ப்ரொசீஜர். அதாவது இதுல என்னன்னா ஒரு அரசாங்கம் அதாவது பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டம் இயற்றுது, அது வந்து திருத்தம் செய்யலாமா அல்லது திருத்தம் செய்யக்கூடாதா, எப்படி திருத்தம் செய்யலாம் அப்படிங்கிறதுதான். அப்ப ரிஜிடிட்டி நெகிழாத்தன்மை கொண்டதுன்னா அதுக்கு எப்படி இருக்கும், நம்ம அமெண்ட்மெண்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வேணும். இந்த ரிஜிடிட்டி கான்செப்ட் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்காங்க. இது எந்த அடிப்படையில இந்த ரிஜிடிட்டி அப்படிங்கிறது செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 368 அடிப்படையில செயல்படுது. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா some provisions can be amended, அதாவது திருத்தம் செய்யறதுக்கு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து தேவை அப்படின்ட்டு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது 2/3 அல்லது 50% பிரசன்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்ல 50%க்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும். அடுத்து ரெண்டாவதா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட என்ன வேணும் அப்படின்னா ஒப்புதல் வந்து வேணும். இதுக்கு எக்ஸாம்பிளா வந்துட்டு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பிரசிடென்டோட எலெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் வேணும், அது கூட என்ன இருக்கணும், ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களினுடைய 50க்கும் மேற்பட்ட உங்களோட ஒப்புதல் வேணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது வந்து பிளெக்சிபிலிட்டி. பிளெக்சிபிலிட்டி அப்படின்னா நெகிழும் தன்மை கொண்டது. நம்மளோட அரசியலமைப்பு நெகிழும் தன்மை கொண்டதா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா, நம்மளோட அரசியலமைப்பு நெகிழும் தன்மை கொண்டதா. இந்த அமைப்பை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூகே அதாவது பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்திருக்காங்க, இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இதை எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸிலி அமெண்டட், ஈஸியா திருத்தம் செஞ்சிடலாம். அப்ப சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும். அடுத்து என்ன பண்றாங்க ஆர்டினரி லா. அப்ப ஈஸியா எப்படி நம்ம திருத்தம் செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்டினரி லா கொடுத்து அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா பாஸ் பண்றாங்க. இதுக்கு எவ்வளவு ஓட் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசன்ட் ஓட்ல 50% பிளஸ் இருந்தா போதும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து நாலாவது வந்து ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ், அதாவது கூட்டாட்சி தன்மையுடன் கூடிய ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ், நம்மளோட அரசியலமைப்புல ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ரெண்டாவது வந்து டிவிஷன் ஆஃப் பவர், அதாவது பவரை வந்து 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து 100, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 61. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், நம்மளோட அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. சூப்பர்மசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பினுடைய மேலதிகாரம். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அதாவது நம்மளுடைய நீதித்துறை எப்படிப்பட்ட நீதித்துறை, சுதந்திரமான நீதித்துறை. அதுக்கடுத்து ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், என்னது நம்மளுடைய அரசியலமைப்பு நெகிழா தன்மை கொண்டது. அதுக்கடுத்து பை கேமரலிசம், அதாவது 2 விதமான அவைகள் இருக்கு நமக்கு தெரியும், லோக்சபா, ராஜ்யசபா. இது எல்லாமே எதை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெடரல் சிஸ்டம், அதாவது கூட்டாட்சி தன்மையை பிரதிபலிக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ யூனிட்டரி பயாஸ், அதாவது ஒற்றையாட்சி அல்லது நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ், கூட்டாட்சி தன்மையற்ற தன்மைகள் என்னெல்லாம் நம்மளோட அரசியலமைப்புல இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சென்டர், என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே இருந்தாலும் யாருக்குதான் பவர் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் அதிகம். அடுத்து சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், நமக்கு ஒரே ஒரு அரசியலமைப்பு தான், ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான். அடுத்து பிளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், நம்மளோட அரசியலமைப்பு என்னது நெகிழும் தன்மை கொண்டது, ஈஸியா அது வந்து என்ன செஞ்சிடலாம், நம்ம வந்து திருத்தம் செஞ்சுக்கலாம். அடுத்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, அதாவது என்னது ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை. அப்படின்னா என்னன்னா இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு. இது எல்லாமே என்னதான் அப்படின்னா மாநில அரசு கொண்டு வந்த சட்டங்களையும் விவாதிக்கும், மத்திய அரசு கொண்டு வந்த சட்டங்களையும் இந்த கோர்ட் வந்து விசாரிக்கும். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை த சென்டர், என்னது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கவர்னரை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல்ல இருந்தா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஆல் இந்தியா சர்வீசஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸும் யார் தான் நமக்கு
நடைமுறைப்படுத்துவா அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் தான் வந்து என்ன செய்வாரு அப்படின்னா பிரகடனப்படுத்துவாரு. அப்ப இது எல்லாமே எதை வந்து பிரதிபலிக்கக்கூடியதா இருக்குன்னு பார்த்தோம்னா ஒற்றையாட்சி தன்மையை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து ஃபெடரேஷன் கூட்டாட்சியை பத்தி ஒரு கருத்து இருக்கு. இதை எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 1ல வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் பை த ஸ்டேட். அதாவது என்னது, இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் ஒரு ஒப்புதலை ஏற்படுத்தி என்னது மத்திய அரசோடு இணைந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. கூட்டாட்சியில இணைந்திருக்கவில்லை. No state has the right to scheme from the federation. என்னது, எந்த ஒரு மாநிலமும் மத்திய அரசில் இருந்து பிரிந்து சென்று ஒரு தனி நாடாக தங்களை அறிவிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய அரசியலமைப்புல எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு மாநில அரசும் அமெரிக்கா சென்ட்ரல் கவர்மெண்டோட கூட்டாட்சியில என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஒப்புதல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இணைஞ்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்து அமெரிக்காவோட கூட்டாட்சியில இருக்க விருப்பம் இல்ல அப்படின்னா அவங்க அந்த அக்ரிமெண்ட்டை வந்து என்னது வித்ட்ரா பண்ணிட்டு தங்களே ஒரு தனி நாடாக அறிவித்து கொள்ள முடியும். அந்த மாதிரி சிஸ்டம் வந்து எதுல கிடையாது, நம்மளோட இந்திய அரசியலமைப்புல கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தெரியும், நம்மளோட இது என்னது பாராளுமன்ற கவர்மெண்ட், அதாவது பாராளுமன்ற அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. அப்ப 2 விதமா அரசியலமைப்பு பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்டரி சிஸ்டம், இன்னொன்னு வந்து பிரசிடென்சியல் சிஸ்டம். பார்லிமெண்டரி சிஸ்டம் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்காங்க. பிரசிடென்சியல் சிஸ்டம் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா the principles of coordination and cooperation between. எதுக்கு இடையில கோஆர்டினேஷனும் கோஆபரேஷனும் இருக்கணும்னா லெஜிஸ்லேட்டிவ்க்கும் எக்ஸிகியூட்டிவ் ஆர்கன்ஸ்க்கும் என்ன இருக்கணும், கோஆர்டினேஷன் கோஆபரேஷனை பொறுத்துதான் என்ன இருக்கு நம்மளோட அரசியலமைப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப பார்லிமெண்டரி சிஸ்டம் நம்மளோட அரசியலமைப்பு முறையை என்ன சொல்றாங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் மாடல், மேற்கத்திய மந்திரி சபை முறை அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா பிரசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிகியூட்டிவ். நம்மளோட அரசியலமைப்புல யார் இருக்கா, நாமினல் எக்ஸிகியூட்டிவ் இருக்காரு, ரியல் எக்ஸிகியூட்டிவ் இருக்காரு. நாமினல் எக்ஸிகியூட்டிவ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர். ரியல் எக்ஸிகியூட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர். சரியா, அடுத்து வந்து மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். மத்திய அரசை யார் அமைக்கிறா, அதிக அளவுல யார் வெற்றி பெறாங்களோ அந்த கட்சி தான் வந்து என்னது அமைக்குது, ஆட்சியா அமைக்குது. அதான் மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். மெம்பர்ஷிப் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன் த லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டசபையில எவ்வளவு மெம்பர்ஷிப் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே. அடுத்து லீடர்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர் த சீஃப் மினிஸ்டர். என்னது, லீடர்ஷிப் குவான்டிட்டி யாருக்குலாம் அதிகமா இருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும். அடுத்து டிசொல்யூஷன் ஆஃப் த லோயர் ஹவுஸ், அதாவது லோக்சபாவை கலைக்கக்கூடிய உரிமையும் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த மினிஸ்டர்ஸ்க்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்கிலாந்துக்கும் நமக்கும் இந்த குடியரசு முறையில என்னது கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அரசியல் அமைப்புல நாமினல் ஹெட் வந்து யாருன்னு சொன்னோம், பிரசிடென்ட். இவருடைய பதவி காலம் வந்து 5 வருடம். இவர் எப்படி தேர்வு செய்யப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா. அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒரு தேர்தல் வச்சுதான் நம்ம பிரசிடென்ட்ட செலக்ஷன் பண்றோம். இது வந்து ரிபப்ளிக். இதே இது இங்கிலாந்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஹெரிடிட்டரி, அதாவது பரம்பரையா அந்த பிரசிடென்ட்ங்கிற போஸ்ட்ல யார் இருக்காங்க, அந்த மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்க இருக்காங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொனரச்சி அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் சாலியன் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திருக்கோம். மீதி இருக்கக்கூடியத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.